Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம டென்சஸ் உடைய ஸ்ட்ரக்சர்ஸை டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம் அண்ட் அதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துட்ருக்கோம். நான் ஆல்ரெடி 7 டென்சஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது இன்றைக்கான வீடியோவை தொடங்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் 2 கடந்த கால செயல்களை பற்றி நம்ம பேசும்போது அதில் எந்த செயல் முதல்ல நடந்ததோ அதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசணும். இதில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி, when, before, until. ஸோ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை தனியாக ஒரு சென்டென்ஸில் பேச முடியாது. 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நடந்ததுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட்டும் செகண்ட் நடந்ததுக்கு சிம்பிள் பாஸ்ட்டும் யூஸ் பண்ணி தான் பேசணும். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும், தனியாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட் ஐவி, யூ, தே, ஹி, ஷி எல்லாத்துக்குமே ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, இதோடைய நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஹேட் நாட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் த ரிமைனிங் சென்டென்ஸ். எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் ஹேட் சப்ஜெக்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் த ரிமைனிங் சென்டென்ஸ். நெகட்டிவ் எஸ் ஆர் நோனா நாட் ஆட் பண்ணோம், ஹேட் சப்ஜெக்ட் நாட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிமைனிங் சென்டென்ஸ். WH கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் WH வேர்ட் போடுவோம், WH வேர்ட் ஹேட் சப்ஜெக்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிமைனிங் சென்டென்ஸ். நெகட்டிவ் WHனா அதே WH வேர்ட் ஹேட் சப்ஜெக்ட் நாட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் த ரிமைனிங் சென்டென்ஸ். நெகட்டிவ் டேக்கில் ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதுவோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஹேட் ஷார்ட் நெகட்டிவ் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். பாசிட்டிவ் டேக்கில் ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதுவோம், had ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகே, இப்போ இந்த எல்லா ஸ்ட்ரக்சர்லேயும் டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். முதல்ல நம்மளுடைய அஃபர்மேட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சருக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராமு வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி சோமு கிளம்பி இருந்தான். ஸோ பொதுவாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னாவே போயிருந்தான், வந்திருந்தான், கிளம்பி இருந்தான், எழுதி இருந்தான், இப்படி தான் இருக்கும் தமிழ் சவுண்ட்ஸ். ஆனால் எப்போவுமே நம்ம தமிழில் இதே சவுண்ட் தான் யூஸ் பண்ணுவோன்னு கிடையாது. இந்த சென்டென்ஸ்லேயே பாருங்கள், ராமு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சோமு கிளம்பிட்டான், இல்லை கிளம்புனா, இப்படியெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? ஸோ தமிழ் சவுண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட்க்கு எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி பேசுவோன்னு கிடையாது. ஆக்சுவலி எல்லா டென்சஸ்லையுமே அப்படி தான். இந்த டென்ஸ்க்கு தமிழில் இந்த சவுண்ட் தான், பட் எப்போவுமே நம்ம அதே யூஸ் பண்ணி பேசுவோன்னு கிடையாது, நம்ம மாற்றி பேசுவோம். ஸோ நீங்கள் டென்சஸோடைய யூசேஜ் புரிஞ்சு தான் கரெக்டான டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டோடைய யூசேஜ் என்ன? 2 பாஸ்ட் ஆக்ஷன் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் நடந்த பாஸ்ட் ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம். இதில் ராமு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தான், சோமு அதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டான்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ சோமு ஒரு 3 மணிக்கு கிளம்புனான்னு வச்சுக்கோங்க. அப்போ சோமு கிளம்புனதுக்கு தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணோம். சோமு ஹேட் லெஃப்ட். ஓகே, அப்புறம் என்ன சொல்லணும்னா ராமு வந்ததுக்கு சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணோம், பிஃபோர் ராமு கேம் ஹோம். ஓகே, ஸோ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து பொதுவாக இந்த மாதிரி கிளாஸஸோடு சேர்ந்து தான் வரும். வென், பிஃபோர், அன்டில் இந்த மாதிரி சேர்ந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்டோடைய காமன் யூசேஜ். ஓகே, தனியாக ஒரு பாஸ்ட் ஆக்ஷன், ஒரே ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் மட்டும் நடக்குது, அதுக்கு நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. 2 பாஸ்ட் ஆக்ஷனில் ஃபர்ஸ்ட் நடந்த பாஸ்ட் ஆக்ஷனுக்கு தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். ராமு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சோமு கிளம்பலை, அவர் கிளம்பாமல் இருந்தால், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, சவுண்ட் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ சோமு ஹேட் நாட் லெஃப்ட், ஹேட் நாட் V3, சோமு ஹேட் நாட் லெஃப்ட் பிஃபோர் ராமு கேம் ஹோம். அடுத்து எஸ் ஆர் நோ கேள்வி. ராமு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சோமு கிளம்பிட்டானா, சோமு போயிட்டானா, இல்லை கிளம்பி இருந்தானா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இந்த ஆக்ஷன் ராமு வர ஆக்ஷனுக்கு முன்னாடியே இது நடந்துடுச்சா அப்படின்னு எஸ் ஆர் நோ கேள்வி கேட்குறோம். ஸோ ஹேட் சப்ஜெக்ட் V3, ஹேட் சோமு லெஃப்ட் பிஃபோர் ராமு கேம் ஹோம், ராமு வரதுக்கு முன்னாடி சோமு போயிட்டானா. ஓகே, ஹேட் சோமு லெஃப்ட் பிஃபோர் ராமு கேம் ஹோம். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் எஸ் ஆர் நோ. ராமு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சோமு கிளம்பாமல் இருந்தானா, இல்லை சோமு கிளம்பலையா அப்படின்னு கேட்குறோம். ஹேட் சோமு நாட் லெஃப்ட் பிஃபோர் ராமு கேம் ஹோம், ராமு வரதுக்கு முன்னாடியே போகலையா, கிளம்பலையா அப்படின்னு கேட்குறோம். ஹேட் சோமு நாட் லெஃப்ட் பிஃபோர் ராமு கேம் ஹோம், இல்லைனா நாட்டை முன்னாடி கொண்டு வந்து ஹேடன்ட் சோமு லெஃப்ட் பிஃபோர் ராமு கேம் ஹோம், ஹேடன்ட் சோமு லெஃப்ட் பிஃபோர் ராமு கேம் ஹோம். ஓகே, அடுத்து WH கொஸ்டின். ராமு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சோமு ஏன் கிளம்பிட்டான், இல்லை சோமு ஏன் கிளம்பியிருந்தான். ஓகே, ஏன் அவன் வரதுக்கு முன்னாடி அவன் போயிருந்தான், ஏன் கிளம்பிட்டான் அப்படின்னு கேட்குறோம். Why had Somu left before Ramu came home? Why had Somu left before Ramu came home? Negative WH na why had Somu not left? ராமு வரத்துக்கு முன்னாடி சோமு ஏன் கிளம்பலை,
அவனுக்கும் இவனுக்கும் தான் ஆகாது இல்லையா? அவன் வரதுக்கு முன்னாடி இவன் கிளம்பியிருக்க வேண்டியதானே. why had he not left? why had Somu not left before Ramu came home? இல்லைனா why hadn't Somu left before Ramu came home? why hadn't Somu left? okay. அடுத்தது நெகட்டிவ் டேக், தட் இஸ் கன்ஃபர்மேஷன் கொஸ்டின். ஓகே, பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதி அதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம்? நெகட்டிவ் டேக் போட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம். ராமு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சோமு கிளம்பிட்டான் தானே, அப்புறம் எப்படி ராமு சோமுவை பார்த்துருப்பான்? அந்த மாதிரி இது ஒரு கொஸ்டின். ஓகே, சோமு ஹேட் லெஃப்ட் பிஃபோர் ராமு கேம் ஹோம், ஹேடன்ட் ஹீ? ஸோ சப்ஜெக்ட் ப்ரனவுன் அப்படின்ற இடத்துல நம்ம சப்ஜெக்ட்டுக்கான இங்கே சோமுக்கான ப்ரனவுன் தான் எழுதணும். அதனால தான் இங்கே ஹீ எழுதியிருக்கோம். had short negative, so hadn't he, subject pronoun. okay, Somu had left before Ramu came home, hadn't he? Somu ராமு வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே போயிட்டான் தானே அப்படின்னு கேட்குறோம். அடுத்து பாசிட்டிவ் டேக், நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதி அதை கன்ஃபார்ம் பண்ணுறோம் பாசிட்டிவ் டேக் போட்டு. ராமு வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி சோமு கிளம்பல தானே அப்படின்னு கேட்குறோம். சோமு கிளம்பாம தானே இருந்தான். ஓகே, Somu had not left before Ramu came home, had he? okay, so had plus subject pronoun, had he. Somu had not left, had he? So அங்கே இன்னொரு சென்டென்ஸ் இருக்குது. Somu had not left before Ramu came home, so had he. ஓகே, ஸோ இப்போ இங்கே எல்லா ஸ்ட்ரக்சரையும் கம்பேர் பண்ணலாம் பாருங்கள். அவன் கிளம்பி இருந்தான், he had left. கிளம்பாமல் இருந்தான், had not left. கிளம்பி இருந்தானா, had he left. அவன் கிளம்பாமல் இருந்தானா, had he not left. அவன் ஏன் கிளம்பி இருந்தான், why had he left. அவன் ஏன் கிளம்பாமல் இருந்தான், why had he not left. அவன் கிளம்பி இருந்தான் தானே, he had left, hadn't he? அவன் கிளம்பாமல் இருந்தான் தானே, he had not left, had he? ஸோ அகெயின் இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குற சென்டென்ஸ் மாதிரி தனியாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது, அதாவது பிஃபோர், வென், அன்டில், இதெல்லாம் கீவேர்டை வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். 2 பாஸ்ட் ஆக்ஷன் வர இடத்துல தான் நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். மேஜர் டிஃப்ரென்ஸ் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான். சிம்பிள் பாஸ்ட் வந்து தனித்தனி பாஸ்ட் ஆக்ஷன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து 2 பாஸ்ட் ஆக்ஷனில் ஃபர்ஸ்ட் நடக்கிற பாஸ்ட் ஆக்ஷனுக்கு தான் நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எடுத்து அதை நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி 8 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த லெசன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது, புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத எனக்கு ப்ளீஸ் காமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you so much for watching this video till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.